ஆயிரம் ஆயிரம் ஆசைகளோடு ஆனந்தமாக பாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நம்முடைய ஆசைகளிலெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆசை தூய ஆவியாரை நாம் பெற வேண்டும். அந்த ஆசைகளோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், அதற்காக தயாரித்த அனைவரைக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி உங்களை அன்போடு வரவேற்று, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களே, இன்றைய நாளில் ஆவியானவருடைய சிறப்பான அருளை உறுதி பூசுதல் என்ற அருள் அடையாளத்தின் வழியாக பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயரினுடைய பெயராலும் இந்த திருத்தல தந்தையர்கள் பெயராலும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர் பெயராலும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அருள் அடையாளங்கள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவிகள் அல்லது படிக்கட்டுகள். கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒவ்வொரு அருள் அடையாளத்தையும் கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் குறிப்பாக தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையின் முதிர்ச்சியை பெறுவதற்கு, முதிர்ச்சியை அனுபவித்திருக்கின்றார்கள் என்று அறுதியிட்டு கூறுவதற்கு அது ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கின்றது. உறுதி பூசுதல் என்ற அருள் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அந்த தூய ஆவியானவருடைய அளப்பரிய பங்கு அளவிடற்கரியதாக இருந்தது என்பதை விவிலியம் நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகின்றது. 30 ஆண்டுகள் மறைமுகமான வாழ்க்கையை வாழ்ந்த இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு பெற்றபோது ஆவியானவருடைய அருட்பொழிவு அவருக்கு கிடைத்தது. அந்த அருட்பொழிவிற்கு பிறகு தன்னுடைய பொதுப்பணி வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஆவியாரால் அவர் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தான் செய்யவிருக்கக்கூடிய அந்த பொது பணியை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் பெறக்கூடிய விதமாக தூய ஆவியார் இயேசுவோடு உடனிருந்து அவரை முழுக்க முழுக்க தயாரித்தார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்படைவதற்கு முன்னதாக திரு தூதர்கள் மீது ஆவியை ஊதி அந்த ஆவியினுடைய நிறைவை அவர்கள் பெற்று நற்செய்தியை உலகெங்கும் பரப்புவதற்கு அந்த சக்தியை கிடைக்குமாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது ஆவியானவர் அங்கே குழுமியிருந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு கொடையாக பொழியப்பட்டு அவர்கள் அனைவருமே புது பிறப்பாக மாறுவதற்கு அந்த தருணம் அவர்களுக்கு வழிவகுத்தது. ஆகவே உறுதி பூசுதல் என்ற அந்த திருவருட் சாதனம் வழியாக அருள் அடையாளம் மூலமாக நமக்கு புது உயிர் கிடைக்கப்பெறுகின்றது, புது பிறப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது, புதிய சக்தி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது, புதிய உத்வேகம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது, புதிய ஆற்றல் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எதற்காக? நம்முடைய பழைய நிலையிலிருந்து நம்மையே நாம் விடுவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று அறிக்கையிடுவதற்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் இந்த அருள் அடையாளத்தின் மூலமாக சிறப்பாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஆற்றலை, அத்தகைய அருட்பொழிவை, அத்தகைய சக்தியை பெறுவதற்காகத்தான் இந்த நாளில் நாம் ஆயருடைய தலைமையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த அருள் அடையாளத்தில் உங்களையே இணைத்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான மாணவ மாணவியர் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளில் ஆவியாரினுடைய புது பிறப்பை அடையவிருக்கக்கூடிய நீங்கள் இன்று மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்கள் முழுமையாக இந்த ஆவியானவருடைய தூண்டுதலால், சக்தியினால், ஊடுருவலால் நீங்கள் புது பிறப்பு அடைந்து உங்களுடைய வாழ்க்கை
புதிய வாழ்க்கையாக, உங்களுடைய வருங்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமைய இந்த ஆவியானுடைய அருளும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க திறந்த மனத்தோடு உங்களை இந்த திருப்பலியின் மூலமாக ஒப்படைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். புனிதமான இந்த திருப்பலியில் நீங்கள் தகுந்த உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், குறிப்பாக ஆவியானவருடைய அருட்பொழிவை பெறுவதற்கு மூடிய மனத்தோடு செயல்பட்ட நேரங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து அவைகளுக்காக மனமருந்தி இறை தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொருந்தி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவியினால் எங்களை அபிஷேகம் செய்து எங்களை தூயவராக மாற்றுகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கி நிலை வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்லுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது ஆவியை நிறைவாக பொழிவாராக, உங்கள் பலவீனங்களை உங்களிடமிருந்து அகற்றுவாராக. இவ்வாறு உங்களை தூயவராக மாற்றி நிலை வாழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது வாக்குறுதியை நிறைவேற்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நாங்கள் உலகின் முன் சாட்சிகளாய் திகழ்வோமாக. உமது தூய ஆவியாரின் வருகையால் என்றென்றும் நாங்கள் நிறைவு பெற உம்மை வேண்டுகிறோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 29 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரிலிருந்து ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயரு எல்தாது, மற்றவன் பெயரு மேதாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. பரிசொன்று
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஊட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளுகின்ற தூய ஆவியிலும் நம்முடைய பனிமய அன்னை மாதாவிலும் எனக்கு மிகவும் பிரியமான அதிபர் தந்தை குமார் ராஜா அவர்களே, இந்த வைபவத்திற்கு ஜெபிக்கவும் அருள் கருத்துக்களையும் வழங்கவும் வந்திருக்கின்ற பேரருள் தந்தை சகாயம், பேரருள் தந்தை லுட்ரின் அவர்களே மற்றும் அருள் தந்தையர்களே, அருள் சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் அன்பு கண்மணிகளே, தூய ஆவியாரை பெறப்போகின்ற என் வாஞ்சைக்குரிய குழந்தைகளே, இந்த குழந்தைகளின் அன்பு பெற்றோரே, உற்றார் உறவினரே,
இவர்களை ஆசீர்வதிக்கின்ற நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவிலியம் தூய ஆவியாரை பற்றி நிறைய கூறுகிறது. ஆனால் தூய ஆவியின் உண்மை செயல்பாடுகளை வெவ்வேறு விதமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த செயல்பாடுகளின் வழியாக தூய ஆவியார் நமக்கு ஏன் தேவை, எதற்காக நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், he becomes indispensable. அவர் நம்முடைய வாழ்வுக்கும் விசுவாச நடத்தைகளுக்கும் இன்றியமையாதவர் என்பதை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் மிகுந்த ஞானமுடைய ஒரு அரசர் இருந்தார். உறுதி பூசல் வாங்கக்கூடிய பிள்ளைகள் அந்த அரசருடைய பெயரை சொல்ல முடியுமா? சிறந்த ஞானமுடைய அரசர் ஒருவர் இருந்தார் இஸ்ரேல் மக்கள்ல. தாவீது அரசருடைய மகன் சாலமோன் சொல்றீங்களா? கைதட்டுங்க. ரொம்ப நன்றி. சாலமோன் அரசர் மிகுந்த ஞானியாக இருந்தார். அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரிடம் கேட்டார், நீ சிறுபிள்ளையாக இருக்கிறாய், என்னுடைய மனதுக்கு உகந்தவன் தாவீது, அந்த தாவீதனுடைய பிள்ளை நீ, எனவே உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன், என்ன பரிசு நீ கேட்டாலும் தருவேன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பரிசை நீ தேர்ந்து கொள் என்று சொன்னார். சாலமோன் தீர்க்கமாக சிந்தித்தார். பணம் வேணுமா, பதவி வேணுமா, வெற்றி வேண்டுமா, வேறு ஏதாவது வேண்டுமா என்று சிந்தித்து பார்த்தார். எதையும் அவர் பெரிதாக கொள்ளவில்லை. கடைசியில் ஆண்டவரிடம் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொன்னார். ஆண்டவர் அசந்து போனார். என்னப்பா, பெரிய பதவி, நிறைய வெற்றிகள் பெற்று முடிசூடா மன்னனாக, உலகத்தையே ஆளுகின்ற பெரிய வீரனாக எனக்கு வரம் தா என்று கேட்பாய் என்று நினைத்தேன். அவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ எனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாய், ஞானம் எனக்கு கொடும் என்று கேட்கிறாய். ஞானம் எதற்காக கேட்டார் சாலமோன் அரசர்? குழந்தைகளுக்கு தெரியாது, பெரியவர்களுக்கும் தெரியாது. ஏனென்றால் நாம் விவிலியத்தை சரியாக கற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிலர் தெரிந்திருந்தால் அதை இப்பொழுதும் சொல்லவும் மாட்டார்கள். எதற்காக சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்டார்? அவருக்கு ஏராளமான மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நேர்மையாக ஆட்சி செய்ய வேண்டும், யாரும் என்னுடைய அரசாட்சியில் அநீதியை பெற்று அவதூறக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடம், எனக்கு இவ்வளவு மக்களை தந்திருக்கிறீர, அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் தீர்ப்பளிக்க வேண்டி இருக்கிறதே, ஞானம் எங்கே இருக்கிறது, நீதி எங்கே இருக்கிறது என்பதை பறைசாற்ற எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டேன். அன்புக்குரியவர்களே, ஞானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நல்ல முறையில் தீர்ப்பளிப்பதற்காக, அநியாய தீர்ப்புகளை தூக்கி தள்ளுவதற்காக, ஏழைகளுக்கு நீதி வழங்குவதற்காக. எந்த கேஸும் போய் காசு கொடுக்க முடியாம, லாயர் வைக்க முடியாம, விவாதம் வைக்க முடியாம திணறிக் கொண்டிருக்கின்ற ஏழை மக்களுடைய அந்த நீதி குரலை கேட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக எனக்கு ஞானத்தை தாரும் என்று அந்த அரசர் கேட்டார். அன்பு குழந்தைகளே, அந்த ஞானம் ஒன்றுமல்ல, அதுதான் தூய ஆவியார். தூய ஆவியார் இருக்கின்ற இடத்தில் அந்த வரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 7 வரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம், எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க. ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே அந்த வரிசையில் தான் வருது. பார்த்துக்குங்க. ஞானம், புத்தி, அறிவு, திடன், இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வரங்களெல்லாம் சேர்ந்து நமக்கு தான் இந்த வரங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய தூய ஆவியார் தான் இந்த வரங்களின் ஒட்டுமொத்த மையம். The souls of all the gifts that we receive from God. கடவுளிடமிருந்து பெறக்கூடிய அனைத்து வரங்களின் அடித்தளமே இந்த ஆவியானவர். அப்ப இந்த ஞானம் எனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னாலே
மோசே என்ற ஒரு மனிதர் இருந்தார், அவரிடம் தூய ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய முதல் வாசகத்தில். அவரிடம் தூய ஆவி பெரும்பாரியாக குடிகொண்டிருந்தார். அந்த தூய ஆவியிடமிருந்து கொஞ்சத்தை எடுத்து 70 பேருக்கு ஆண்டவர் கொடுக்க திருவுளம் கொண்டார். 70 பேர் யார்? நீதி அரசர்கள். அவர்கள் எல்லோரும் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நியாயத்தை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தலைவர்களாக இருந்து வழிகாட்ட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சொல்லலாம். பஞ்சாயத்து தலைவர்கள் தங்களுடைய நண்பர்கள், உதவியாளர்கள், தங்களுக்கு ஓட்டு போடுறவங்க, அவங்களுக்கு சார்பாக இருக்காம அவர் பஞ்சாயத்து தலைவர்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு அவர் தலைவர். அவரிடம் நியாயம் இருந்தால் அவருக்கு நியாயம் வழங்குவதுதான் உண்மையான தலைமை, அதுதான் கடவுளின் தலைமை. அந்த தலைமைக்கு பதில் தலைமையாக இருந்தவர்தான் நம்முடைய மோசே. மோசே தனியாக இருந்து நீதி வழங்கினார், அவரால் முடியவில்லை, சலித்து போனார். காலையில் 7 மணிக்கு உட்கார்ந்துருனா ராத்திரி 11 மணி வரைக்கும் அவர் நீதி தீர்ப்பு சொல்லி அவரால் முடியவில்லை. அதனால 70 பேரை நியமித்து அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பரிசு என்ன? கொடை. அது தூய ஆவியானவர். இன்றைக்கு அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 70 பேருக்கு ஆண்டவர் தூய ஆவியை வழங்கினார். எந்த தூய ஆவியை? மோயிசனுக்கு கொடுத்த அந்த தூய ஆவியிலிருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. கொடுக்கும் பொழுது அந்த 70 பேரும் தூய ஆவியினால் பரவசம் அடைந்து ஞான பேச்சு பேசுகிறார்கள், பரவச பேச்சு பேசுகிறார்கள். 2 பேரு அந்த குழுமத்தில் இல்ல, தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் அந்த ஆவியை பற்றி பரவச பேச்சு பேசுகிறார்கள். இதை அவருடைய சிஷ்யன், அவருடைய டிசைபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய சீடர், மோயிசனுடைய சீடர் யோசுவா அதை பார்த்துட்டாரு. அப்போ அவருக்கு 18-20 வயசு தான் இருக்கும். அவங்களெல்லாம் பரவச பேச்சு பேசி அவங்கள எல்லாரும் அந்த புதிய மொழிகளில் பேசிய உடனே இவருக்கு பொறாமை வந்துட்டுச்சு. அவர் ஓடி போய் மோயிசனிடம் சொல்லுகிறார், மோயிசன் தலைவரே, நான் இவர்களை தடுக்கட்டுமா? தூய ஆவியினால் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நம்முடைய குழுமை சார்ந்தவர்கள் அல்ல. 2 பேரும் தனியா இருக்காங்க, எல்தாது மேத்தாது. அவங்க 2 பேருடைய பேர் எல்தாது மேத்தாது. இந்த 2 பேரும் பரவச பேச்சு பேசுறாங்க. ஆவியினால் அவர்கள் அந்த அருள்வாக்கி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். யோசுவாவுக்கு அது பிடிக்கல. மோயிசனிடம் சென்று நான் இவர்களை தடுக்கட்டுமா என்று சொல்லுகிறார். மோசேன் என்ன சொல்லுகிறார்? என்னை பற்றி நீ பொறாமைப்படுகிறாயா? என்ன அருமையான வார்த்தை, என்ன அருமையான பதில். இந்த 2 பேரும் அல்ல, இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆவியினால் அருள் பொழிவு பெற்று அவர்கள் இந்த இறைவாக்கை மொழிந்தார்கள் என்றால் என் மனசு எவ்வளவோ சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதே பகுதி தான் இன்றைய நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு இல்லாத சீடர்கள் கொஞ்சம் பேர் வந்து ஆவியின் அருளால் புதுமைகள் செய்கிறார்கள், பரவச பேச்சு பேசுகிறார்கள். அவர்களை பார்த்து மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால போறாங்க. அப்போ அவர்களை பார்த்து அருளப்பெருக்கு பொறாமை வந்துடுது. அவர் வந்து இயேசு வீட்டை போய் கேட்கிறாரு, நான் இந்த மனிதனை தடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அருளப்பெரும் இந்த யோசுவாவும் வேற யாரும் இல்லை, நம்ம தான். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆவியினுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், அருள் பொழிவு செய்திருக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், உண்மையை பேசும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். நல்ல நீதி எங்கே இருக்கிறது என்பதை கூறுகின்ற நல்ல கூறுகளை எல்லாம் நம்மை சாராதவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நீதி அரசர்கள் எல்லாம் கத்தோலிக்கர்களா? எத்தனையோ நீதி அரசர்கள் கத்தோலிக்கர்கள் எதிர்பாராத மிகப்பெரிய நீதியை எல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களே, பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், நான் அதனால முதலமைச்சருக்கு சார்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அம்மா உணவகம் என்று சொன்ன உடனே நம்ம வேற கட்சி ஆயிட்டோமே, அம்மா உணவகத்தை அந்த பேரை எடுத்துருவோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது, ஏன் அந்த அம்மா எனக்கும் அம்மா தான் அப்படின்னு சொல்றாரே ஒரு முதல்வர். அதுதான் ஆவியினுடைய அந்த வெளிப்பாடு. நான் அசந்து போனேன். இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா? கல்வெட்டுக்களில் இருந்து பெயர்களை எல்லாம் அழித்து விடுகின்ற சமயத்தில், வரலாற்றில் இருந்து நல்ல பெயர்களை எல்லாம் தூக்கி எறிகின்ற இந்த சமயத்தில், பொறாமையாலும் பொச்சரிப்பாலும்
மற்றவர்களுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த சமயத்தில் அது இருக்கட்டுமே, அந்த படம் இருக்கட்டுமே, முதல் மந்திரியுடைய படம் இருக்கட்டுமே, அந்த பையன் அந்த பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு போகட்டுமே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன் மக்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறார் என்றால் அதுதான் ஆவியனுடைய வழி. அவருக்காக பொறாமைப்பட முடியுமா? அப்ப அந்த நேரத்தில் ஆவியனுடைய ஆற்றல் யாரிடமும் வர முடியும்? நல்ல நீதியை சொல்லுகின்ற ஒரு இளைஞனிடமும் வர முடியும். அந்த நேரத்தில் பெரியவர்களாகிய நாம் பொறாமைப்படக்கூடாது. காரணம் என்னவென்றால் நம்மிடம் வஞ்சகம் இருக்கும், ஓர வஞ்சகம் பண்ணுவோம், நமக்கு வேண்டியவங்க நம்ம சொந்தக்காரங்க மற்றவங்க அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் நீதியையே புரட்டி போட்டு விடுவோம். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு குழந்தைகளுக்கு இடரலாக இருப்பவனுடைய கழுத்துல கல்லை கட்டி அவனை ஆழ்கடல்ல தள்ளணும் அப்படின்றாரு. அதுதான் அநீதி வழங்குகிற பொழுது நீ இடைஞ்சலாக இருக்கிறாய். ஒரு கத்தோலிக்கன், ஒரு கிறிஸ்தவன் நீதிக்கு எதிராக, உண்மைக்கு எதிராக பேசி அவன் அநியாயமான தீர்ப்பை வழங்கி விட்டான் என்றால் அவனை போல ஒரு தீய எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவன் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே அவன் ஒரு தீய எடுத்துக்காட்டாக இருக்கிறான். அதன் அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு நான் சொல்ற இந்த பகுதியெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன், பெரியவர்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீதிக்காக, உண்மைக்காக, அன்புக்காக, சகோதரத்துவத்துக்காக, சமத்துவத்துக்காக வேறுபாடுகளை அகற்றி, ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகின்றோமே, அதை சொல்வதற்கு நமக்கு தகுதி கொடுப்பவர் கூட இந்த ஆவியானவர் தான். ஆவியானவர் தான் அப்பா தந்தா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தியையும் வல்லமையையும் தருகிறார். அந்த ஆவியாரை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியாருக்கு எதிராக நாம் நடந்தோம் என்றால் அது எப்படி நியாயமாகும்? எனவே இந்த அருமையான நாளிலே நீங்கள் பார்க்க வேண்டும், உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் கையை வெட்டி போடு. கண்கள் உனக்கு இடரலாக இருந்தால் அதை தோண்டி எடுத்து விடு. ஆவியினால் தூண்டப்பெற்று இயேசு நமக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய போதனை இதுதான். கோவிலுக்கு வந்து விட்டு ஜெபம் செய்கிறோம், நற்கருணை வாங்குகிறோம், பலி நிறைவேற்றுகிறோம், நல்லது. இந்த பலியினுடைய விளைவுகள், இந்த பதி எதை சொல்லுகிறதோ அதை நாம் செய்கிறோமா? வாழ்க்கை அல்லவா நம்முடைய திருப்பலியினுடைய தொடர்ச்சி. இதை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். இந்த திருப்பலி காட்டுகின்ற அர்த்தத்தை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். அதை செய்ய சில சமயத்தில் மறந்து விடுகின்றோம், சில சமயத்தில் தீய எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய கழுத்துல இயந்திர கல்லை கட்டி ஆழ்கடலில் தாழ்த்த அந்த அளவுக்கு நாம் கீழ் இறங்கி விடுகிறோமா? நினைத்து பார்ப்போம். ஆவியின் வல்லமை பெற்ற குழந்தைகள் ஒழுக்கமுடைய குழந்தைகளாக, ஞானமுடைய குழந்தைகளாக, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற குழந்தைகளாக, சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை தேடி தரக்கூடிய நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும். அதுதான் உறுதி பூசலுடைய ஒரு மையமான கருத்து. அப்ப ஆவியின் வல்லமை பெற்றவர்களாய் திருநூலை அவர்கள் படிப்பார்கள், ஜெபம் அவர்கள் செய்வார்கள், குடும்பத்தில் ஒற்றுமைக்காக அவர்கள் பாடுபடுவார்கள், நன்றாக படிப்பார்கள், வாழ்க்கையில் முன்னேற அவர்கள் எல்லா விதமான வழிகளையும் செய்வார்கள். எனவே அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு உங்களுக்கு அருளுகின்ற இந்த தூய ஆவியார் உங்களுக்கு இறைவன் அளிக்கின்ற மிகப்பெரிய கொடை. இந்த தூய ஆவியார் யார் நமக்கு அளிக்கிறார்? தந்தை கடவுளும் நமக்கு அளிக்கிறார், இயேசு கடவுளும் நமக்கு அளிக்கிறார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அளிக்கின்ற இந்த வல்லமையானது இருக்கிறதே, இதற்கு ஈடு இணையாக எதுவும் இருக்க முடியாது. கடவுள் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை மரியாளை நமக்கு தாயாக அளித்தார். ஆனால் தன்னுடைய உயிரை என்ன செய்தார் தெரியுமா? தன் உயிரை அவர் உயிர் மூச்சை ஓடி விட்டு விட்டார். அந்த உயிர் மூச்சு எங்க இருக்குது? இயேசு சிலுவையில் விட்ட உயிர் மூச்சு எங்க இருக்குது? பறந்து எங்கே போயிடுச்சா? அது உங்களில் என்னில் இருக்கிறது. உயிர்த்த ஆவியின் வல்லமைதான் அந்த உயிர் மூச்சு. அவர் தானாக உயிர் விட்டார், அவரை யாரும் கொல்ல முடியாது. என்னுடைய உயிரை என்னிடமிருந்து பிரிப்பவன் எவனும் இல்லை, நானாகவே அதை கையளிக்கிறேன், நானாகவே அதை திருப்பவும் பெற்றுக்கொள்வேன் என்ற வல்லமையுடைய இயேசு அந்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அந்த ஆவியின் வழி நடக்க இறைவனை இறைஞ்சுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
முசுதல் பெற வேண்டிய குழந்தைகளோடு சேர்ந்து நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து பெற்றோர்களோடு விட்டு விடுகிறேன் என்று தனிமையில் பதில் சொல்லவும். அதன் பிறகு நம்புகிறேன் என்று பதில் சொல்லவும். அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோரே, சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? குழந்தைகள் கொஞ்சம் சத்தமா சொல்லுவீங்களா? விட்டு விடுகிறேன் சொல்லுங்க. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரின் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? அன்புக்குரியவர்களே, இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலேயே நாம் பெருமை கொள்ளுகின்றோம். ஆமேன். இப்பொழுது ஆயர் மட்டும் தனியாக கரங்களை நீட்டி குழந்தைகள் மேல் ஜெபம் சொல்வார். அதன் பிறகு அனைத்து குருக்களும் தங்களுடைய கரங்களை நீட்டி ஜெபம் சொல்வார்கள். அன்பார்ந்த குழந்தைகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் முடிவில்லா வாழ்வுக்கென ஏற்கனவே புது பிறப்பு அடைந்து இறைவனின் சுவிகார மக்களாக்க பெற்ற இவர்கள் மீது அவர் தயவுடன் தூய ஆவியாரை பொழிவாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள் பொழிவில் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளச் செய்வாராக. இப்பொழுது அனைத்து குருக்களும் தங்களுடைய கரங்களை குழந்தைகள் மீது நீட்டலாம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது ஆயிரவர்கள் குழந்தைகளின் பெயரை சொல்லி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்ற வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு தூய ஆவியின் அருளை அருளுகின்றார். தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. God bless you. பனிமய கரெக்ட் தானே பேரு? தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. என்ன பார்க்கலையே? ஜெனிஷா, தூய ஆவியாரின் முத்திரையை பெற்று பரம தந்தையின் உன்னத. சிடோனியா, தூய ஆவியாரின் முத்திரையை பெற்று உனக்கு அமைதி உண்டாவதாக. சீதோனியாவுன்னு என்ன தெரியலையா? எனக்கும் தெரியல. ஓகே. சாந்தா நிட்சானியா, கரெக்ட் தானா? தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதா. உங்களுக்கும் அமைதி உண்டாவதா. ஈஷா, முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே.
சத்தமா சொல்ல. ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகே. ஜாஃப்ரின் ராஜேஷாவா ரெஜாஷாவா ரெஜேஷா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. ஆமா, நல்லபடியா போய் வாங்க. ஹலோ, தண்ணி ஊற்றி சொல்லுங்க. ஆயில் சரியா வர மாட்டேங்க. லூர்து லினட். தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. மேக்சியா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. உனக்கு அமைதி உண்டாவதாக. மேக்சியானா என்னது? மேக்சியா அப்ப மேக்சிமமா இருக்கணும். கரெக்டா? நல்லதுல எல்லாத்துலையும். வெரி குட், வெரி குட். உங்க பேரு? வேனிஷா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்க வாய்ஸ். உங்களுக்கும் அமைதி உண்டாகுவது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நல்ல நல்ல வனஷாவா. தூய் பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. கிறிஸ்பின். தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you, ma. சகாய ஆரின். தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாகுவதாக. தேங்க்யூ, தேங்க்யூ. பிலோ. தூய பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. உங்களுக்கும் ஒரு பிலோ. சோஃபியா. பிலோசோஃபியா. பிலோ ஃப்ரெண்டு. ஓகே, நல்லது. ஆஷ்லின். தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாகுவதாக. இப்போ ஆவியார் வந்துட்டார். போயிட்டு வாங்க. ஆலின். தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. மேரி டியால். கரெக்ட் தானா? தூய முத்திரையை பெற்றுக்கொள். தந்தையின் உன்னத கொடை அவரே. உங்களுக்கும் ஆமென். உனக்கு அமைதி. யார்? ஜாஃப்னா. ஜிஃபானி. கரெக்ட் தானா? சொல்லுங்க. ஜாஃப்னா ஜிஃபானி. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரமத்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். உனக்கு அமைதி. உங்களுக்கும் அமைதி God bless you. ஸ்னோ ரிட்டா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. Thank you. ஜூலியா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை. ஆமென். உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. அன்டோனெல்லா இக்னியா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம உன்னத கொடை. ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. இக்னியாவானா யார்? இஜினியா. ஆ? இஜினியா. ஆண்டோனெல்லா இஜினியா. God. Thank you. பாக்கியா ஸ்னேகா. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை அவரே. ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. நல்லா கத்துக்கணும். கரை வெட்டு. சாண்ட்ரீனா. சாண்ட்ரீனா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless.
ட்ரினிட்டா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ட்ரினிட்டானா என்னது? ட்ரினிட்டா ட்ரினிட்டா அப்படின்னா என்னது தெரியாதா? கடவுளும் ரிஷாந்தினி தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. ஷியாந்தினி கரெக்ட் தானா? தூயாவியாரின் முத்திரையை பெற்று கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. முறைச்சு பார்க்குறீங்க? வெரி குட். பாக்கியஸ்னோ தூயாவியாரின் முத்திரை தந்தையின் உன்னத கொடையாவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. ரொம்ப டயர்டா இருக்கா? அப்ப சந்தோஷமா இருங்க. உங்களுக்கும் உண்டாவதாக. நன்றி. ரோபீனா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களோட வெரி குட், தேங்க்யூ. அக்ஷால் கரெக்ட் தானே? தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. வெரி குட், தேங்க்யூ. தூர்து மிஷால் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஓப்ரீனா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உம்மோடும் உண்டாவதாக. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல எல்லாம் சொல்றது. மிதுனியா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாகுவதாக. தேங்க்யூ. ஷனால் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உமக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. ஷாலினா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. அமைதி உண்டாவதாக. God bless you. விஜய ஜூலியானா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, நன்றி, தேங்க்யூ. உனக்கு அமைதி உண்டாவதாக. ஸ்னோபா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஷானியா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. சந்திரா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. ரியானா கரெக்ட் தானா? தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. சஃப்ரா ரொட்ரிகஸ் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. ஏஞ்சல் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. மகிமா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. பேரி மரியா தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். ஜோ ஆட்ரியன் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. முடியெல்லாம் கீழே இருக்கு. ஜான்
ரிஜேஷ் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாகுக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்வின் கரெக்டா? தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. சாண்டினோ தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. தேங்க்யூ. ஜான் ஹாரிசன் அங்கே தள்ளி இருந்தா நான் என்ன பண்றதுக்கு? ஜான் ஹாரிசன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. ஸ்டாரி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. ஸ்டார் மாதிரி இருக்கணும். ஓகே. ஜோனத்தன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. ஜோனத்தன் எதற்கு அத்தாட்சி? குட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. அவரை போல யாரும் இருக்க முடியாது இல்லையா? நல்ல நண்பராக இருக்கணும் எல்லாருக்கும். வெரி குட். ஆண்டோனியோ ரெனோ கரெக்ட் தானா? ரெனோன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. வெரி குட். ஹாரி தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. அங்கேயே முட்டி போடுற, அங்கேயே முட்டி போடுறேன்னா எப்படி உனக்கு சிலுவை ஓட முடியும்? காட் பிளஸ் யூ. பால் ஜெஸ்ரே தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு சந்தோஷம் தானா? சந்தோஷமா இருங்க. கெவின் பாரத் கரெக்டா? கவின் பாரத் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. நீ பாரதமா? பாரதம். வெரி குட். யுகேஷ் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஜோசப் ஜில்விஸ் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் அமைதி உண்டாவதாக. God bless you. ஃபேபியான் கரெக்ட் தானா? தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. Thank you பா. ஸ்னோ கேரிசன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. God bless you. லாஸ்வின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாகுக. Thank you. ஜோஃப்ரான் சபியன் கவனிங்க. தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாகுக. God bless you. ஜோயல் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. தேங்க்யூ. எங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல. ஜோயல் பெர்டின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. ஹான்சன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. ஹாமில்டன் கெவின் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. பேர் படிச்சிருக்கா? அவன் பேர் படிச்சிருக்கா? வெரி குட். டேனியல் ஹார்ஷலா தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. பிரியான் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. சீரியஸா இருக்க? சரி. ஷரோன் தூய ஆவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடையவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless you. பிரான்சிஸ்
தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, ஆமென். உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் நம்ம சமாதானம் ஊரில் உண்டாவதாக. பிரான்சிஸ் வந்திருக்கிறாரா? பிரான்சிஸ் சவேரியார் இந்த நம்ம ஊரில் வந்திருக்கிறாரா? ஆ அவர் வந்தாரோ இன்னும் தெரியல. பிரான்சிஸ் வந்திருக்கிறார். கரெக்டா? ஜாய்சன் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜாய்சன் இல்லையா? குட். ஆலன் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. God bless. சந்தியோ தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. உங்களுக்கும் உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கு. ஜாஸ்பர் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. எனக்கு முன்னாடி ஓடுறியா? பயப்படுறேன். ரியாஸ் தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. நல்ல ஹேர் ஸ்டைல். ஷெரான் கரெக்டா? தூயாவியாரின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு அமைதி உண்டாவதாக. இந்த நெட்டியை காட்டுற வரைக்கும் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவரும் எழுந்து நின்று ஓ பரிசுத்த ஆவியே என்னும் பாடலை பாடுவோம். அதை தொடர்ந்து விசுவாசிகள் மண்டாட்டு, அதன் பிறகு காணிக்கப்பவர். பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஓ பரிசுத்த ஆவி என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இன்றைக்கு உறுதி பூசுதல் பெற்ற அனைத்து குழந்தைகளையும் இவருடைய பெற்றோர்களையும் இவர்களை தயாரித்த ஆசிரியர் பெருமக்களையும் பங்கு தந்தையர்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்று அருள் புரிவீராக. திரு அவையின் தலைவரான ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை, துறவியர் மற்றும் திரு அவை தொண்டர்கள் அனைவரையும் தூய ஆவியாரின் ஆற்றலாலும் ஞானத்தாலும் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நூற்றான இறைவா, உறுதி பூசல் திருவருட்சானத்தின் வழியாக தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட எங்கள் அனைவரையும் உம் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். இன்று முதல் இவர்கள் தூய ஆவியாரை துணையாளராகவும் உற்ற நண்பனாகவும் கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அரணும் பாதுகாப்புமான இறைவா, கொரோனா பெருந்தொற்றின் 3ஆம் அலையிலிருந்து எங்கள் அனைவரையும், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளையோரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் நாயகனே இறைவா, தொலைக்காட்சி இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தூய ஆவியாரின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி ஆகிய கொடைகளை எல்லா குடும்பங்களுக்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பில்லாத குழந்தைகள், தூக்கி எறியப்படுகின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். அநாத இல்லங்களில், முதியோர் இல்லங்களில் அவதிப்படுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். மனநலம் குன்றியவர்களுக்காக மன்றாடுவோம். குடியுரிமை பெற ஓடி வந்திருக்கின்ற மக்களுக்காகவும், புலம்பெயர்கின்ற மக்களுக்காகவும், அகதிகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவர் எல்லா மக்களுடைய இதயங்களிலும் உண்மை அன்பை செலுத்தி எல்லோரையும் சகோதரராக ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனதை தருவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனின் பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாம்
அன்புமிக்கோரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால் தூய ஆவியாரை பெற்று தந்தார். அம்மீட்பின் நினைவாக கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மேன்மேலும் ஒன்றித்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பகரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனோடு உறவு கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியை வழங்கி அவர்களை உமது உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டு பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெறச் செய்தீர். திருச்சபை அந்த நாளிலே இந்த தூய ஆவியார் உலகத்தார்க்கெல்லாம் இறை அறிவை ஊட்டினார். இவரே பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே விசுவாசத்தையும் அறிக்கையிடச் செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிகு விண்ணவரும் வலிமை மிக்க தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆவியின் வரங்களை பெற்ற இந்த அனைத்து குழந்தைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு நம் மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எங்களை மீட்டருளும் உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகன் திருவுடல் திரு இரத்தத்தில் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு அன்றாட உணவை அனைவருக்கும் அருள ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த சிறுவருக்குள் ஒருவர் யாராவது இடரலாக இருந்தால் அவருடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி ஆழ்கடலில் தாழ்த்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுகின்றீரே. ஆண்டவரே, முதியவர்களாகிய நாங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வையும் உண்மை, அன்பு, நீதி, சகோதரத்துவம் இவைகளை கைக்கொண்டு பொறுமை இவைகளுக்கு நாங்கள் சாட்சியம் பகர அருள்தாரும். இவ்வாறு நீர் அருளுகின்ற மோட்ச ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அருள் சாதனங்களின் வழியாக இறைவன் தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். சிவன் திருவுடலும் திரு ரத்தமும் உம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாம். தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைவரும் இந்த ஆன்மீக நற்கருணை மன்றாட்டை என்னோடு இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். உம்மை போற்றுகிறேன். நற்கருணை அருட்சாதன வடிவில் நற்கருணை அருட்சாதன வடிவில் உம்மை உட்கொள்ள உம்மை உட்கொள்ள நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். ஆனாலும் அருட்சாதன வடிவில் உம்மை பெற இயலாததால் ஆன்மீக முறையில் இயேசுவே வாரும். என் உள்ளத்தில் வாரும். என் இல்லத்திற்கு வாரும். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு மாட்சி. ஆமென். ஆமென்.
கண்களை மூடி உறுதி பூசல் பெற்றவர்கள்லாம் முழங்கால் இருங்க. முழங்காலிலிருந்து கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் என்று தூய ஆவியாரை உங்களுக்கு கொடையாக தந்திருக்கிறார், நற்கருணையை கொடையாக தந்திருக்கிறார். நேற்று ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பாவ மன்னிப்பு என்னும் கொடையை தந்திருக்கிறார். எல்லார் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறை புகழ்ச்சி ஜெபங்கள் சொல்லுவோம். அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இணைந்து பாடுவோம். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. தொடக்கத்தின் ஊற்றான தந்தையே, இத்திருப்பலியில் நீர் தந்த இறை வார்த்தை நற்கருணை என்னும் கொடைகளுக்காக தூய ஆவியாரால் எங்களை அருள் பொழிவு செய்ததற்காக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. நன்மைகளின் ஊற்றான ஆண்டவரே, எங்களை அன்பு செய்யும் எங்கள் பெற்றோருக்காகவும் உடன் பிறப்புக்காகவும் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆசிரியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், எங்களை வழி நடத்துவோர், எங்களுக்காக மன்றாடுவோர், இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லா ஆசிர்வாதங்களுக்காக ஆண்டவரை உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி அமைதியாக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் தந்த மாபெரும் கொடைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த நாளில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக உறுதி பூசல் பெற்றவர்கள், அவர்களுடைய பெற்றோர், அவர்களோடு வந்திருக்கிற குடும்பத்தினர் எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, பனிமய தாயே வாழ்க, பனிமய தாயே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி செலுத்திய நாம் இப்பொழுது நமது ஆயர் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாகும். நம்முடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்கள் இந்த நாளில் இத்திருப்பலிக்கு தலைமையேற்று அருமையான நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் 74 பேருக்கு உறுதி பூசல் அருட்சாதனத்தை வழங்கியிருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக மேதகு ஆயிரவர்களுக்கு நான் நம்முடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஆயிரவர்களுக்காக சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. மேதகு ஆயிரவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் திருப்பணியாற்றிய தூத்துக்குடி மறைமாவட்ட பொருளாளர் அருட்தந்தை SM சகாயம் அவர்களுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்ட தலைமைச் செயலர் பேரல் திரு லூட்ரின் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற ஆயிரவருடைய செயலர் அருட்தந்தை தினேஷ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இன்றைய அருட்சாதன திருப்பலியில் அருட்சாதனம் பெற்றவர்களுடைய ஞான பெற்றோராக, ஞான தாயாக அருட்சகோதரி அருள் அனிதா அவர்களும், ஞான தந்தையாக அருட்சகோதரர் இயேசு சபை துறவி ஆரோக்கியசாமி சகோதரர் அவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் இந்த உறுதி பூசல் அருட்சாதன தயாரிப்புக்காக கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தயாரிப்பு வகுப்புகள் நடைபெற்று வந்திருக்கின்றன. அந்த வகுப்புகளில் என்னோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய உதவி பங்குத்தந்தை அருள் தந்தை விமல்ஜன், களப்பணியாளர் அருட்சகோதரர் அசாத், அருட்சகோதரி வானரசி மற்றும் ஆசிரியைகள் எமல்டா, மெர்லின் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த திருநிகழ்வை நேரலையாக ஒளிபரப்ப உதவி செய்கின்ற
அனைவருக்கும், பாடகர் குழுவினருக்கும், பேராலய ஊழியர்கள் விஜய் பிரின்ஸ் மற்றும் பேராலய ஜப உதவியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக பெற்றோருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். பல தடைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்ததற்காகவும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தியானத்தில் எல்லா பெற்றோரும் கலந்து கொள்ளவில்லை, பல பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நேற்று மாலை நடைபெற்ற ஒப்புரவு அருட்சாதன வழிபாட்டில் பெற்றோர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தேன். எல்லா பெற்றோராலும் வர முடியவில்லை. பல பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் வந்து ஒப்புரவு அருட்சாதனத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் அன்போடு பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த உறுதி பூசல் மாணவ மாணவியர்கள் அனைவரின் சார்பாகவும் இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்களுக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட கல்வி நிதியாக 10,000 ரூபாய் காசோலை இந்த உறுதி பூசல் பெறுபவருடைய சார்பாக வழங்கப்படுகிறது. உறுதி பூசல் பெறுகின்ற அனைவருடைய சார்பாக செல்வி பாக்கிய ஸ்னோ அவர்கள் இந்த காசோலையை மேதக ஆயர் அவர்களிடம் வழங்குகிறார்கள். அனைவரும் அமரவும். இன்னும் ஒரு சில அறிவிப்புகள். முதலில் திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு சூசேப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை அன்ட்ரோவிலவர் ஆயர், தாய் அந்தோனியம்மாள் இவர்களின் மகன் ஆக்னலுக்கும், தூத்துக்குடி பாத்திமா நகர் பங்கைச் சேர்ந்த தந்தை ராஜ், தாய் ரொசிட்டா இவர்களின் மகள் திவ்யாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கிரம் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, நாளை 27ஆம் தேதி திங்கள் முதல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வரை வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். பேராலயம் திறந்திருக்கும். ஆனால் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி வருகின்ற 1, 2, 3 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும் நமது பேராலயத்தில் மக்களுக்கான திருப்பலிகள் நடைபெறாது. ஞாயிறு திருப்பலி சூர்யா தொலைக்காட்சியிலும் நமது ஸ்னோஸ் பசிலிக்கா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகும். பங்கு மக்கள் இத்திருப்பலியில் இல்லங்களிலிருந்தே பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எதிர்வரும் 2ஆம் தேதி மாதத்தின் முதற் சனி சிறப்பு வழிபாடும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும். அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதமாக இருப்பதால் பேராலயத்தில் திங்கள் முதல் வியாழன் வரை மாலை 6:30 மணிக்கு ஜபமாலையும் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் வீடுகளிலேயே குடும்பமாக ஜபமாலை ஜபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை ஜபமாலை மாத திருவிழா. அன்று காலை 2ஆம் திருப்பலியில் புனித பொம்பை மாதா ஜபமாலை பக்த சபையின் புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதற்கான நன்றியறிதல் நவநாள் எதிர்வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. நாளை 27ஆம் தேதி திங்கள் முதல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வரை வாசகம் மற்றும் இறை புகழ்ச்சி வழியாக திருப்பலிகளை சிறப்பிப்பவர்கள் சூசைப்பர் அன்பிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, பனிமி அன்னை பேராலய பங்கு மக்களுக்கும் இந்த பேராலயத்துக்கு வருகின்ற அனைத்து திருப்பயணிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். தமிழக திரு அவையின் அறிவுறுத்தல்படி நம்முடைய வழிபாட்டு மன்றாட்டுக்கள் நற்றமிழில் உருமாற்றம் செய்யப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தொடங்கும் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் மன்றாடி வருகிறோம். அதுபோலவே அருள் நிறைந்த மரியே வாழ்க மற்றும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக போன்ற மன்றாட்டுகளையும் புதிய வடிவத்தில் தமிழக கத்தோலிக்கர்கள் ஜெபித்து வருகிறார்கள். ஆனால் நமது பேராலயத்தில் இது முழுவதுமாக நடைமுறைக்கு வரவில்லை. சில நேரங்களில் பழைய வடிவத்திலும் சில நேரங்களில் புதிய வடிவங்களிலும் மாற்றி மாற்றி நாம் ஜெபிக்கின்றோம். இதனால் குழப்பமே வருகிறது. எனவே நாம் அனைவரும் இனிமேல் புதிய வடிவத்திலேயே நாம் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு 4 காரணங்களை நான் முன்வைக்கின்றேன். 1, ஊரோடு ஒத்துவாள் என்னும் பொன்மொழிக்கேற்ப தமிழக திரு அவையின் பெரும்பாலான கத்தோலிக்கர்களோடு இணைந்து நாமும் புதிய வடிவத்தில் ஜெபிப்பதே சிறப்பாகும். 2வதாக, நம்முடைய இளைய தலைமுறையினர், குறிப்பாக புது நன்மை, உறுதி பூசல் போன்ற அருள் சாதன தயாரிப்பின் போதும் ஞாயிறு மறைக்கல்வியின் போதும் அவர்கள் புதிய முறையிலேயே ஜபங்களையும் மறைக்கல்வியையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் பெரியவர்களும் புதிய முறையில் ஜெபிப்பதே பொருத்தமாகும். 3வதாக, தமிழக ஆயர்களின் அறிவுறுத்தலின்படியே அனைவரும் புதிய மன்றாட்டுக்களை ஜபிக்கின்றோம். எனவே நாமும் புதிய முறையில் ஜபிப்பது நமது ஆயர்களுக்கும் தமிழக திரு அவைக்கும் நாம் செலுத்தும் மரியாதை, பணிவு, வணக்கத்தின் அடையாளமாக அது இருக்கும். 4வதாக, நம்முடைய பேராலயம் பசிலிக்காவாக இருப்பதால் பல இடங்களிலிருந்தும் திருப்பயணிகள் இங்கே வருகின்றார்கள்.
திருத்தந்தையின் கீழ் இயங்கும் இந்த பேராலயத்தில் அனைவருக்கும் ஏற்புடைய வகையில் புதிய முறையில் ஜெபிப்பதே நன்மாதிரியாக இருக்கும். மேற்கண்ட 4 கருத்துக்களின் அடிப்படையில் ஜெபமாலை மாதமான அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து நம்முடைய பேராலயத்தில் புதிய முறையிலேயே ஜெபமாலை ஜெபிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சில நாட்களுக்கு இந்த மாற்றம் சற்று புதிதாக இருக்கும். அதன் பிறகு நாம் அனைவரும் புதிய வடிவத்திற்கு பழக்கமாகி விடுவோம். இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று தம்மையே தாழ்த்தி கொண்ட மரியன்னையின் அன்பு பிள்ளைகளாக நாமும் தாழ்ச்சியுடனும் திறந்த மனதுடனும் இந்த மாற்றத்தை ஏற்று தமிழக திரு அவையுடன் இணைந்து ஒருமித்து மன்றாடுவோமாக. உங்கள் அனைவரின் அன்பான ஒத்துழைப்பை நாடுகிறேன். அனைவருக்கும் பனிமேத்தாயின் ஆசி நிறைவாக கிடைப்பதாக. மீண்டும் ஒருமுறை நம்முடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த விழாவுக்காக. இப்பொழுது நிறைவு மன்றாட்டு ஆசீர் முடிந்த பிறகு அனைவருக்கும் உறுதி பூசல் பெற்ற அனைவருக்கும் மேதகு ஆயர் அவர்கள் பனிமேத்தாயின் திருவுருவ படத்தை நினைவு பரிசாக வழங்குவார்கள். தொடர்ந்து இளம்பெண்கள் தனியாகவும் இளைஞர்கள் தனியாகவும் குழுவாக நாம் ஒளிப்படம் எடுத்துக்கொள்வோம். அதன் பிறகு ஆயர் அவர்கள் சென்ற பிறகு உங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படும். பெற்றோர் அந்த சான்றிதழை பெற்று செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து குழுவாக புகைப்படம் எடுக்க விரும்பினால் வழிபாடு முடிந்த பிறகு நீங்கள் தனியாக புகைப்பட கலைஞரிடம் சொல்லி உங்களுக்கான புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிறைவு மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயாவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனிவரும் நாட்களில் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகின் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நீர் எங்களிடம் நிகழ்த்தியவற்றை உறுதிப்படுத்தி உம்முடைய நம்பிக்கையாளர் இதயங்களில் தூய ஆவியாரின் கொடைகளை பாதுகாத்தருளும். இவ்வாறு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உலகினர் முன் வெட்கமின்றி அறிக்கையிடவும் அன்புடனும் பற்றுறுதியுடனும் அவருடைய கட்டளைகளை என்றும் நிறைவேற்றவும் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கிய எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றென்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்புத்தி பற்றி எரிய செய்த தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து இறையாட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பாராக. இங்கு ஒன்றாய் கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசி வழங்குவாராக. ஆவியின் சாட்சிகளாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது.
செல்ல